நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக்கடவது. மாசில்லா மணி குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், குடும்ப சமாதானத்திற்காகவும், பிள்ளைகள் கல்வியிலும் ஞானத்திலும் இறை பக்தியிலும் கீழ்ப்படிதலிலும் வளரவும் இறைவனின் ஆசீர் வேண்டியும், இவர் குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும், ஜூலியா சந்தனசாமி குடும்ப நன்றியாகவும், குடும்ப கருத்துக்களுக்காகவும், குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும், ஜேம்ஸ் தனசேகரன், வின்சன், ஜோஸ்பின் சந்தனமேரி, ஜார்ஜ் ஸ்டீஃபன் துரை ஆண்மலை பாற்றிக்காகவும், ஞான பிரகாசம், ஜெயமரி, குழந்தை சாமி, ஜோஸ்பின் இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும், உத்தரிக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்காகவும், யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும், மாசில்லா குழந்தைகளின் ஆண்மேலை பாற்றிக்காகவும் வேண்டுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்ததைப் போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். வாழ்வினை போக்கிடவே
தருகின்றார். அவரை முன்போம் வாழ்வை பகர்வோம், ஒன்றை குலமாய் நாமே வாழ்ந்திடுவோம். கூடிடுவோம் நாம் அனைவருமே, பாடிடுவோம் இறை புகழ்தலையே. நீடத்தில் வந்திடும் இயேசுவையே ஏற்கையாக மகிழ்வோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. அன்பார்ந்தவர்களே, இன்றைய தினம் முதலாம் கிளமெண்ட் என்ற திருத்தந்தையினுடைய விழாவை கொண்டாடுகின்றோம். ராயப்பருக்கு அடுத்தபடியாக திருச்சபைக்கு தலைவராக இருந்த 3ஆம் பாப்பாண்டவர். இவர் சிறந்த தலைவராக ராயப்பருக்கு அடுத்த நிலையில் இருந்தார். அதன் காரணமாக ரோம அதிகாரிகள் இவரை சிறைப்பிடித்து சிறையில் அடைத்து பின்னர் இவரை சித்திரவதை செய்து கொன்றார்கள். இவர் காட்டிய அந்த வீர விசுவாசத்தை கண்டு பாவிக்க இந்த பலிபூசல் மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவிகளை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிலையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்போதும் கல்யாண புனித மரியாவையும் வானதூதர் புனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு காழ்த்தி செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும் இரக்கமாயிரும் ஆண்டவரே என் தேவனே இரக்கமாயிரும் 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 கிறிஸ்துவே என் தேவனே இரக்கமாயிரும் 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 ஆண்டவரே என் தேவனே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய புனிதர் அனைவரின் மூலமும் விளங்கும் ஆற்றல் நீர் வியப்புக்கு உரியவர் என்பதை காட்டுகின்றது. உம் திருமகனின் அருள் பணிவாரும் மறை சாட்சியரும் புனித கிளமெண்ட் தாம் கொண்டாடிய மறை நிகழ்வை தம் சாட்சியத்தால் எண்பித்து வாயால் போதித்ததை தம் செயலால் வெளிப்படுத்தினார். அவருடைய ஆண்டு நினைவை கொண்டாடுகின்ற நாங்கள் மகிழ்ந்திருக்க அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம்.
மண்ணுலகில் வாழ்வோருக்கு தொல்லை கொடுத்த இரு சாட்சிகள். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை திருவசனங்கள் 4-12 முடிய. சகோதர சகோதரிகளே, மண்ணுலகின் ஆண்டவர் திருமுன் நிற்கும் 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளுமே அந்த இரு சாட்சிகள். யாராவது அவர்களுக்கு தீங்கு இழைக்க விரும்பினால் அவர்களது வாயிலிருந்து தீ கிளம்பி அந்த பகைவர்களை சுட்டெரித்துவிடும். அவர்களுக்கு தீங்கு இழைக்க விரும்புவோர் இவ்வாறு கொல்லப்படுவது உறுதி. தாங்கள் இறைவாக்கு உரைக்கும் காலத்தில் மழை பெய்யாதவாறு வானத்தை அடைத்துவிட அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. தாங்கள் விரும்பும் பொழுதெல்லாம் தண்ணீரை இரத்தமாக மாற்றவும் மண்ணுலகை எல்லா வகை வாதைகளாலும் தாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் சான்று பகர்ந்து முடித்த பின் படுகொழியிலிருந்து வெளியே வரும் விலங்கு அவர்களோடு போர் தொடுத்தது. அவர்களை வென்று கொன்றுவிடும். சோதோம் எனவும் எகிப்து எனவும் உருவகமாக அழைக்கப்படும் அந்மாநகரின் தெருக்களில் அவர்களுடைய பிணங்கள் கிடக்கும். அங்கேதான் அவர்களின் ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டார். பல்வேறு மக்களினத்தார், குலத்தினர், மொழியினர், நாட்டினர் 3½ நாள் அவர்களுடைய பிணங்கள் அங்கு கிடக்க காண்பார்கள். அவற்றை அடக்கம் செய்ய விடமாட்டார்கள். மண்ணுலகில் வாழ்வோர் அவற்றை குறித்து மிகவே மகிழ்ந்து திளைப்பர். ஒருவருக்கு ஒருவர் அன்பளிப்பு வழங்கிக் கொள்வர். ஏனெனில் இந்த 2 இறைவாக்கினரும் மண்ணுலகில் வாழ்வோருக்கு தொல்லை கொடுத்திருந்தனர். அந்த 3½ நாளுக்கு பின் கடவுளிடமிருந்து வந்த உயிர் மூச்சு அவற்றுக்குள் நுழைந்ததும் அவர்கள் எழுந்து நின்றார்கள். அதை பார்த்தவர்களை பேரச்சம் ஆட்கொண்டது. அப்பொழுது விண்ணகத்தில் இருந்து எழுந்த ஒரு குரல், இவ்விடத்திற்கு ஏறி வாருங்கள் என்று தங்களுக்கு சொன்னதை அந்த இறைவாக்கினர்கள் இருவரும் கேட்டார்கள். அவர்களுடைய பகைவர்களை பார்த்து கொண்டிருக்க அவர்கள் மேகத்தின் மீது விண்ணகத்துக்கு சென்றார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 144, இறைவசனங்கள் 1, 2, 9, 10 முடியே. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. போரிட என் கைகளுக்கு பயிற்சி அளிப்பவர் அவரே. போர் புரிய என் விரல்களை பழக்குவிப்பவரும் அவரே. பல்லவி. கற்பாரையும் கோட்டையும் அவரே. எனக்கு பாதுகாப்பாளரும் மீட்பரும் அவரே. என் கேடயமும் புகலிடமும் அவரே. மக்கள் இனத்தாரை எனக்கு கீழ்ப்படுத்துபவர் அவரே. பல்லவி. இறைவா, நான் உமக்கு புதியதொரு பாடல் பாடுவேன். 10 நரம்பு வீணையால் உமக்கு புகழ் பாடுவேன். பல்லவி. அரசர்களுக்கு வெற்றி அளிப்பவர் நீரே. உம் ஊழிய தாவீதை கொடிய வாளினின்று தப்புவித்தவரும் நீரே. பல்லவி. பாறையாகிய ஆண்டவர்
அல்லேலூயா 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 அல்லேலூயா. நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடு லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் உயிர்த்தெழுதலை மறுக்கும் சில சதுசேயர் இயேசுவை அணுகி, போதகரே, மணமான ஒருவர் மகப்பேற்றின்றி இறந்து போனால் அவர் மனைவியை கொழுந்தனனை மனைவியாக ஏற்றுக்கொண்டு தம் சகோதரருக்கு வழிமரபு உருவாக்க வேண்டும் என்று மோசே எழுதியுள்ளார். இங்கு சகோதரர் 7 இருந்தனர். மூத்தவர் ஒரு பெண்ணை மணந்து மகப்பேறின்றி இறந்தார். 2ஆம் 3ஆம் சகோதரர்களும் அவரை மணந்தனர். இவ்வாறே 7 மகப்பேறின்றி இறந்தனர். கடைசியாக பெண்ணும் இறந்தார். அப்படியானால் உயிர்த்தெழும்போது அவர் அவர்களுள் யாருக்கு மனைவியாவார்? ஏனெனில் 7 அவரை மனைவியாக கொண்டிருந்தனரே என்று கேட்டனர். அதற்கு இயேசு அவர்களிடம், இக்காலத்து வாழ்வில் மக்கள் திருமணம் செய்து கொள்கின்றனர். ஆனால் வருங்கால வாழ்வை பெற தகுதி பெற்றவர் யாவரும் இறந்து உயிர்த்தெழுந்த போது திருமணம் செய்து கொள்வதில்லை. இனி அவர்கள் சாக முடியாது. அவர்கள் வான தூதர்களைப் போல் இருப்பார்கள். உயிர்த்தெழுந்த மக்களாய் இருப்பார்கள். அவர்கள் கடவுளின் மக்களே. இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதை பற்றி மோசே முற்புதலை பற்றிய பகுதியில் எடுத்து கூறியிருக்கிறாரே. அவர் ஆண்டவரை அபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோப்பின் கடவுள் என்று கூறியிருக்கிறார். அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள். ஏனெனில் அவரை பொறுத்தமட்டில் அனைவரும் உயிர் உள்ளவர்களே என்றார். மறைஞர் அறிஞர் சிலர் அவரை பார்த்து, போதகரே, நன்றாக சொன்னீர் என்றனர். அதன்பின் அவர்கள் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்து அன்பார்ந்த சகோதரர்களை, சண்டைன்னு சொன்னாக்கா அந்த காலத்தில் போர்க்காலத்தில் ஆண்கள் ஆயிரக்கணக்கில் இறந்து போவாங்க. இஸ்ராயல் மக்களுடைய சண்டையில் ஒரு முறை 30,000 ஆண்கள் இறந்தார்கள். அப்போ தான் மோயிசன் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். ஒவ்வொரு சண்டையிலும் ஆயிரக்கணக்கான ஆண்கள் இறந்து போகிறாங்க. அப்போ சமுதாயம் சீக்கிரத்தில் அழிஞ்சிடும் அப்படின்றதுக்காக போரிலே இறந்து போன ஆண்களுடைய பெண்கள் கைவிடப்படக்கூடாது என்று அவர்களை உறவினர்கள் மணந்து தொடர்ந்து மகப்பேறு கொடுக்க வேண்டும் என்று ஒரு சட்டத்தை மோயிசன் எழுதி வைத்தார். இந்த சட்டத்தை யூதர்கள் வசதியாக மாற்றி கொண்டார்கள். குடும்பத்தில் ஒருத்தன் இறந்து போனான்னா அவன் மனைவியாக ஏற்றுக்கலாம். இது யூதர்களிடத்தில் இருந்த ஒரு தவறான கருத்து.
ஆண்டவர் அவங்கள பார்த்து கேட்டார், ஆண்டவரே இந்த மாதிரி 7 பேர் கல்யாணம் பண்ணாங்க ஒரு பெண்ணை, 7 பேரை இறந்துட்டாங்க, உயிர் தெழும்பொழுது அந்த பெண் யாருக்கு மனைவியாக இருப்பான்னு. கடவுள் சொன்னார், உயிர் தெழுதலின் பொழுது யாரும் திருமணம் கொள்வதில்லை, பெண் கொடுப்பதும் இல்லை, பெண் எடுப்பதும் இல்லை. உயிர் தெழுந்த மக்கள் கடவுளும் மக்களாக இருப்பார்கள். உயிர் தெழுந்த வாழ்வு என்பது வித்தியாசமான ஒரு வாழ்வு, அதை உங்களால் புரிந்து கொள்ள முடியாது என்று சொல்லுவார். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் இந்த கேள்வி கேட்கலாம். கன்னியாஸ்திரிங்க இருக்காங்க, சாமியாருங்க இருக்காங்க, திருமணம் செய்யமாக இருக்காங்க, எப்படி இவர்கள் எப்படி துறவியாக வருகிறார்கள்? நாம் எல்லாரும் அதை உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். கன்னியரோ குருக்களோ துறவிகளாக வருவது அவர்களுடைய வல்லமை அல்ல, அவர்களுடைய வல்லமை அல்ல. கடவுள் தாமே அவர்களுக்கு நிறையவை தருகின்றார், நிறைய அன்பை கொடுக்கின்றார். கன்னியர்களுக்கு நித்திய வார்த்தை பாடுன்னு ஒன்று இருக்குது. அந்த நித்திய வார்த்தை பாடு எதற்காக? அந்த வார்த்தை பாட பெறுகின்ற யாராக இருந்தாலும், ஆண்களோ பெண்களோ, நிறை அருளை பெறுகின்றார்கள். கடவுள் தனிப்பட்ட ஒரு அருளை கொடுக்கின்றார். அந்த அருளால் அவர்களால் எல்லாவற்றையும் தீமை எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும், துறவிகளாக வாழ முடியும். குருக்கள் அதே போன்று அபிஷேகம் செய்யப்படுகின்றார்கள். இந்த அபிஷேகத்தின் விளைவாக அவர்களுக்கு நிறை அருள் அளிக்கப்படுகின்றது. அந்த நிறை அருள் பெற்ற அவர்கள் தீமைகளை மேற்கொள்ள முடியும், தங்களுடைய சொந்த வல்லமையினால் அல்ல. கடவுள் தாமே அந்த வல்லமையை கொடுத்து அவரே அவர்களோடு இருந்து வாழ வைக்கின்றார். ஆகவே துறவிகளாக இருந்தாலும் குருக்கள் மற்ற எல்லாருமே அவர்கள் மன துறவு என்பதை ஒரு வார்த்தைப்பாடாக எடுத்துக்கொள்கின்றார்கள். இந்த வல்லமையை கொடுப்பது கடவுள், அவர்களை வாழ வைப்பது கடவுள். ஆகவே இதே போன்று குடும்பங்களிலே எத்தனையோ ஆண்களும் பெண்களும் துறவியர் என்று இல்லாமல் துறவு வாழ்க்கையிலே வாழ்கின்றவர் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். குடும்ப கஷ்டத்தினாலேயோ குடும்ப பாரத்தினாலோ பிறருக்காக தங்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்து வாழ்ந்த ஆண்களும் பெண்களும் இருக்கின்றார்கள். இவர்கள் வார்த்தைப்பாடு கொடுக்காமலே கடவுளுடைய வல்லமையினால் வாழுகின்றார்கள். அவர்களுக்கு கடவுள் கொடுத்த தேவனர்கனை வழியாக, அருட்சாதன வழியாக ஆண்களும் பெண்களும் குடும்பத்திலே தங்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்து கொள்கின்றார்கள். இன்னும் பார்க்க போகுமையானால் எத்தனை பெரிய தியாகிகள் இருக்கின்றார்கள். நாட்டிற்காக, முன்னேற்றத்திற்காக, சட்ட திட்டங்களுக்காக எத்தனை பேர் தியாகம் செய்திருக்கின்றார்கள். அப்துல் கலாம் அவர்கள் திருமணம் செய்து கொள்ளவில்லை, விஞ்ஞானத்திற்காக தன்னையே தியாகம் செய்தவர். அப்படி இன்னும் எத்தனையோ ஆண்களும் பெண்களும் தங்களையே தியாகம் செய்து நாட்டுக்காகவும் மற்றதற்காகவும் அவர்கள் தியாகம் செய்திருக்கின்றார்கள். இவர்களுக்கெல்லாம் கடவுள் தான் வல்லமை தருகின்றார். ஆகவே அன்பார்ந்தவர்களே, துறவர வாழ்வாக இருந்தாலும் இல்லறத்திலேயே துறவரத்தை கடைபிடிப்பாக இருந்தாலும் கடவுள் இவர்களை எல்லோரையும் தானே வல்லனை உயிரை கொடுத்து வாழ்வை கொடுத்து வல்லமை கொடுத்து வாழ வைக்கின்றார். ஆமென். இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமாய் அன்பின் காணிக்கை. இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமாய் அன்பின் காணிக்கை. இறையே ஏற்றிடுவாய், உனதாய் என்னை மாற்றிடுவாய். இறையே ஏற்றிடுவாய், உனதாய் என்னை மாற்றிடுவாய். இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனித உறவு சின்னமாய் அன்பின் காணிக்கை. மேகங்கள் கூடிடவே வான்மழை அருவியாகுமே, பொன்னருளுக்கு சான்றாகுமே.
மேகங்கள் கூடிடவே வான்மழை அருவியாகுமே. பொன்னருளுக்கு சான்றாகுமே. இறைவா உனை போல் வார்த்தையை வாழ்வாக்கி வழிகாட்டி சென்றிட மரம் ஒன்று தான். இதய காணிக்கை இரவாத காணிக்கை இறை மனித உறவி சின்னமாய் அன்பின் காணிக்கை. சகோதர சகோதரிகளை, தூய மறைநிகளை சகோதர சகோதரிகளை, என்னுடையது உங்களுடைய மனைப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுள்ளாராக. ஆண்டவரே, உமது ஆட்சியால் இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். உமது கொடையினால் புனித கிளமெண்ட் தம் உடலில் துன்பங்களை அனைத்தையும் வெற்றி கொண்டது போல நாங்களும் உமது அதே அன்பு தீயால் பற்றியறிய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறைசாட்சியான புனித கிளமெண்ட் உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்கவும் அரும் பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமையை சிறந்தோங்க செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாக திகழ செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராதும் ஆட்சிமையை கொண்டாடி முடிவின்றி ஆர்வரித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்தின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதர அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவளென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாய பிரான்சிஸ் கலிஸ்ட், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் இன்று நாங்கள் கொண்டாடுகின்ற புனித கிளமெண்ட் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகண்டேற்றும் வரமருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பற்றுக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே,
அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் இந்த திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி மது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். வாழ்வே வளம் பெருமே. நாளுமே அன்பு பாதையில் கால்கள் நடந்திடுமே. தேவனே, உந்தன் பார்வையால் என் உள்ளம் மலர்ந்திடுமே. இயேசுவே என் தெய்வமே, உன் வார்த்தை ஒளிந்திடுமே. இயேசுவே, உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே. நாளுமே அன்பு பாதையில் கால்கள் நடந்திடுமே. தகர்ந்தொழிந்திடும் உன் வார்த்தை வலிமையிலே, பகைமையும் சுயநலங்களும் இங்கு வீழ்ந்து ஒளிந்திடுமே. தீமைகள் தகர்ந்தொழிந்திடும் உன் வார்த்தை வலிமையிலே, பகைமையும் சுயநலங்களும் இங்கு வீழ்ந்து ஒளிந்திடுமே. நீதியும் அன்பு நேர்மையும் பொங்கி நிறைந்திடுமே. இயேசுவே என் தெய்வமே, உன் வார்த்தை ஒளிந்திடுமே. இயேசுவே, உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே. நாளுமே அன்பு பாதையில் கால்கள் நடந்திடுமே.
தோல்வியும் கிறிஸ்துவின் வேகமே என்னை ரட்சியும் கிறிஸ்துவின் ரத்தமே என்னை தோல்வியும் திருவிழா தீர்த்தமே என்னை தோல்வியும் கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நிறை இயேசுவே என்னை கேட்டிடும் ஆரிய காயங்களுள் என்னை வைத்திடும் பிரிந்திட வண்ணமாய் எங்கும் கட்டிடும் பொழுது சத்ருவிலும் பின்பே காத்திடும் மரண விளையில் என்னை கூப்பிடும் பரகதியில் நீடும் உம்மை வாழ்த்தவே வருக என் அன்போடு என்னை ஏறிடும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட இந்த திரு உணவு எங்களை காத்திடுமாறு உம்மை வேண்டுகின்றோம். மறை சாட்சியான கிளமெண்ட் என்னும் புனிதருக்கு எந்த மன வலிமையை உமது ஊழியத்தில் நம்பிக்கையும் பாடுகளில் வெற்றியையும் தந்ததோ அதே மன வலிமையை எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அம்மாவுந்தன் நண்பினிலே அருள்வாயமக்கு அடைக்கலமே. அம்மாவுந்தன் நண்பினிலே அருள்வாயமக்கு அடைக்கலமே. இறைவன் படைத்த எழிலே எழிலே இயேசுவை தந்த முகிலே முகிலே. இறைவன் படைத்த எழிலே எழிலே இயேசுவை தந்த முகிலே. தூய்மை பொழியும் நிலவே துணையே வாழ்வில் அம்மாவுந்தன் அன்பினிலே அருள்வாயமக்கு அடை